சேவித்தும் சென்று இறந்தும் தென் நீர்க்கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்பம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழியரிசிக்கே நாம் ஔவையார். இமயமலை அடிவாரத்தில் இருந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருந்தார். அவருக்கு பல சீடர்கள் இருந்தனர். தினமும் பலவித யோக சாதனைகளை செய்தும் உலக நன்மைக்காக யாகங்கள் செய்தும் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். வருடத்திற்கு ஒருமுறை குருநாதர் ஒருவருக்கு மோட்ச மந்திரத்தை உபதேசிப்பார். ஆனால் அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கே பெரும்பாலும் முன்னுரிமை கொடுத்ததால் தலைமை சீடனுக்கு வருத்தம். ஒருமுறை இவனுக்கு அருள வேண்டிய மோட்ச மந்திரத்தை வேறு ஒருவருக்கு அளித்து விட்டார். சீடன் மிகவும் வருத்தமுடன் குருவிடம் முறையிட்டான். இன்று நீங்கள் செய்தது தவறு என்றான். சுற்றி இருந்த மற்ற சீடர்களுக்கு பயம் வந்தது. குரு இவனை சபித்து விட்டால் என்ன ஆவது என்று பயந்தனர். சிலர் அவனை தடுத்தனர். ஆனால் கேள்விக்கான விடையை எதிர்பார்த்து தலைமை சீடன் தீர்க்கமாக இருந்தான். சரியான காரணம் சொல்லுங்கள். அனைத்து யோக சாதனைகளையும் சரிவர கற்று உலக நன்மைக்காக சதா சர்வ காலமும் இறைவனுக்கு பூஜை செய்யும் எங்களை விட இவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன்? அமைதியாக சீடனை பார்த்தார் குரு. அவன் குடும்பஸ்தனாக வாழ்ந்தவன். தன் 2 மனைவிகளையும் 5 பிள்ளைகளையும் முடிந்தவரை நல்ல முறையில் பார்த்து கொண்டவன். தன்னால் முடிந்தவரை தான தருமங்கள் செய்தவன். அதுவும் இன்றி யாருக்கு மோட்ச மந்திரத்தை அருள வேண்டும் என்று இறைவன்தான் முடிவு செய்வார். நானும் உன்னை போல ஒரு சீடன்தான். எல்லாம் அறிந்தவன் அந்த சிவன் மட்டும்தான் என்றார். சீடனோ விடுவதாக இல்லை. ஒருத்தி இருக்க இன்னொருத்தியை மணந்து பல பிள்ளைகளை பெற்று தொந்தி கொழுக்க தான் உண்டது போக எஞ்சியதை பிறருக்கு கொடுத்த இவனா உயர்ந்தவன் என்றான். குருவோ சற்று தீர்க்கமாக ஆம் என்றார். நீங்கள் செய்தது தவறு. உங்களுக்கு உண்மையான பக்தனுக்கும் சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளும் சராசரி மனிதனுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. உங்களை எல்லாம் அறிந்தவர் என்று நினைத்திருந்தேன். நீங்கள் ஒரு போலி ஆசாமி. நீங்கள் சொல்லி மோட்சம் கொடுக்கும் அந்த கடவுளும் ஒரு சுய சிந்தனையற்ற கல்தான் என்றான். குரு சிந்தித்தார். விவரம் தெரியாத வயதிலேயே இந்த ஆசிரமத்திற்கு வந்தவனுக்கு உலக விவரம் எங்கே தெரிய போகிறது? குருவான என் மீதும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இறைவனுடைய சித்தாந்தமும் புரியவில்லை. பட்டறிந்தால் மட்டுமே இவனுக்கு புரியும் என்று நினைத்தார். குரு அமைதியாக சீடனை பார்த்து, பிறகு உனக்கு வேண்டிய மட்டும் உணவினை எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி செல். 100 நாட்களுக்குள் குமரி முனையை அடைந்தால் அங்கே நீ உண்மையை அறிவாய் என்றார். சீடனும் ஏதோ சாதிக்கும் நோக்கில் சிறிதளவு காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி புறப்பட்டான். மற்ற சீடர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான உணவினை உடன் எடுத்து செல் என்று சொன்னார்கள். இவனோ யோக வித்தைக்காரனுக்கு ஒருவேளை உணவு போதும். இன்னும் சில தினங்களில் குமரி முனையை அடைந்து நம் குருநாதர் சொன்னது போல் உண்மை என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்ற பயணத்தை தொடங்கினான். முதல் 2 நாட்கள் அவன் கால் கடந்த இடமெல்லாம் இந்த ஆசிரமத்தை அறிந்தவர்கள் பலர் இருந்தனர். அதனால் உறைவிடத்திற்கோ அல்லது உணவிற்கோ சிரமமில்லாமல் போனது. தினமும் அதிகாலையில் இவன் தியானம் செய்யும் போதெல்லாம் ஊரார் சத்தமில்லாமல் இவனை பயபக்தியுடன் கடந்து சென்றனர். இவனை பார்த்து பலர் பணிந்து வணங்கியதால் சீடனின் இருமாப்பு சற்று அதிகமாகியது. 3ஆம் நாள் மாலை நேரத்தில் அடர்ந்த கானகத்திற்குள் சீடன் காலடி எடுத்து வைத்தான். தனிமையே தெரியாமல் 100க்கும் மேற்பட்ட சீடர்களுடன் ஒன்றாய் வளர்ந்தவனுக்கு
முதன் முறையாக தனிமை அவன் மனதை பிசைந்தது. நடையின் வேகம் குறைந்திருந்தது. சற்று நேரத்தில் நன்றாக இருட்டிவிடவே ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்டான். நெடுந்தொலைவு நடந்த களைப்பினால் உறக்கம் கண்ணை சுழற்றியது. அயர்ந்து உறங்கும் முன் ஒரு உருமல் கேட்கவே உருமல் சத்தம் வந்த திசையை உற்று பார்த்தான். மரத்திற்கு கீழே சில அடி தூரத்தில் ஒரு விலங்கு அமர்ந்திருந்தது. இருளில் என்ன விலங்கென்று சீடனுக்கு தெளிவாக தெரியவில்லை. அதன் கண்கள் பளிச்சென்று மின்னியது. சட்டென்று தாவி முன்னே வந்த மரத்தில் ஏற முயற்சி செய்தது. சீடனுக்கு பயம் நெஞ்சை கவ்வியது. அருகில் இருந்த சிறு கிளைகளை ஒடித்து அதன் மீது எறிந்தான். அந்த விலங்கு ஓடிவிடவே சீடனுக்கு பயத்தினால் தூக்கம் கலைந்திருந்தது. மீண்டும் அந்த விலங்கு வந்துவிட்டால் என்ன செய்வதென்று இரவு முழுவதும் விழித்திருந்தான். நெடுநேரம் விழித்திருந்ததால் பசி எடுத்தது. இரவு முழுவதும் சிறிது சிறிதாக உணவை உண்டு கொண்டே இருந்தான். அதிகாலையில் தன்னை மறந்து உறங்கத் தொடங்கியவன் பிற்பகலுக்கு மேல் கண் விழித்தான். அன்றைய பொழுது தியானத்தையும் யோக பயிற்சிகளையும் அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. சில மைல்கள் நடந்தவுடனே கானகத்தை இருள் சூழ்ந்தது. பின்னாடியே உருமல் சத்தம் கேட்கவே வேகமாக ஓடிச் சென்று ஒரு பெரிய மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். இரவு முழுவதும் உறங்காமல் இருக்க அடிக்கடி உணவை கொறித்து கொண்டே இருந்தான். மீண்டும் அதிகாலையில் உறங்கி பிற்பகலில் விழித்து பயணத்தை தொடங்கினான். அடுத்த 2 தினங்களில் 1 வார உணவு தீர்ந்துவிட்டது. அதனால் பகலில் உணவை தவிர்த்தான். இரவில் அதிகமாக உண்டான். ஒரு நாள் வைராகியமாக அதிகாலையில் எழுந்து யோக பயிற்சிகளை செய்தான். காலம் தவறிய உணவு பழக்கத்தாலும் போதிய உறக்கமின்மையாலும் வயிறு சற்று முன்னே சரிந்திருந்தது. அதனால் சில யோக பயிற்சிகளை சரிவர செய்ய முடியவில்லை. வருத்தத்துடன் தியானம் செய்ய முயற்சி செய்தான். அந்த விலங்கின் கண்கள் மட்டுமே மனதிற்குள் வந்து சென்றது. கோபத்துடன் கண் விழித்து அந்த விலங்கை தகாத வார்த்தைகளில் வசைபாடினான். அவன் துரதிர்ஷ்டம், அந்த விலங்கு அவன் கண் முன்னே ஊறிக்கொண்டே வந்து நின்றது. அப்பொழுது பயத்தில் சீடனுக்கு நமச்சிவாயா, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா என்ற வார்த்தைகள் வரவில்லை. புலி புலி என்று அலறிக்கொண்டே ஓடினான். நெடுந்தொலைவு ஓடிய அவனை ஒரு வேடன் கையை பிடித்து நிறுத்தினான். அது காட்டு பூனசாமி, கையில ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு பின்னாடியே வரும். கொஞ்சம் அதுக்கு போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடும், வேற எதுவும் பண்ணாது என்று கூறிவிட்டு கையில் இருந்த சிறிய இறைச்சி துண்டை தூக்கி எறிந்தான். அந்த விலங்கும் அதை கவ்விக்கொண்டு ஓடி மறைந்தது. பயத்தில் தலை தெறிக்க ஓடி வந்ததால் உணவு பையை தொலைவிலேயே விட்டுவிட்டான் சீடன். வாழ்வில் எவரிடமும் உதவி கேட்டு பழக்கமில்லாத சீடன் அந்த வேடனிடம் தன்னை கானகத்தின் மறுபக்கம் விடுமாறு வேண்டினான். சரி சாமி, இருட்ட போகுது, இன்னைக்கு எங்க குடிசையில தங்குங்க, காலையில நான் கொண்டு போய் விடுறேன் என்றான். இரவு வேடனின் குடிலில் தங்கினான். அவன் கொடுத்த உணவை உண்டான். சீடனுக்கு அந்த உணவு அமிர்தமாய் இருந்தது. பஞ்சு போன்ற போர்வையை போர்த்தி கொண்டு நெடுநாளைக்கு பிறகு நிம்மதியாக ஆழ்ந்து உறங்கினான். அதிகாலையில் கண் விழித்த போது வேடனின் மகள் அழுது கொண்டே இருந்ததை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். பசிக்குது என்றாள் வேடனின் மகள். இரவு சாப்பிடவில்லையா என்று கேட்டான். வேக வைத்த பன்றியின் இறைச்சி முழுவதையும் இரவு சீடனே உண்டுவிட்டதாக குறை கூறினாள் அந்த சிறுமி. இறைச்சி உண்பதே தவறு, அதுவும் 3 பேரின் உணவையும் சேர்த்து உண்டு விட்டோமே என்று வருந்தினான் சீடன். சுற்றிலும் பார்த்த போதுதான் தெரிந்தது, அவன் இரவு முழுவதும் கதகதப்பாய் போர்த்தி கொண்டு உறங்கியது கரடியின் தோலினால் செய்த படுக்கையில் என்று. ஏனப்பா, ஏன் இப்படி செய்தாய் என்று வேடனை கேட்டான். இல்ல சாமி, நல்ல பசியில இருந்தீங்க, அதான் நாங்க தடுக்கல. நாங்கெல்லாம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவோம் சாமி.
வேட்டையில அகப்படுறத பொறுத்துதான் எங்க சாப்பாடு என்றான். சீடன் ஒன்றும் பேசாமல் வேடனுடன் கானகத்தின் எல்லைக்கு வந்தான். நீ நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு குமரி முனைக்கு தன் பயணத்தை தொடர்ந்தான். ஓரிரு நாளில் செல்லும் வழியில் இருந்த ஒரு சிறிய நகரத்திற்குள் நுழைந்தான். வாழ்வில் ஒவ்வொரு பயணமும் ஒரு அனுபவத்தை தரும். அந்த பயணம் அறிவை தரும். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுபவர்கள் தம் வாழ்வின் முடிவு வரை கிணற்று தவளைகளாகவே வாழ்ந்து மடிகின்றனர். சீடன் அந்த நகரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று இறை தரிசனத்தை முடித்துவிட்டு இரவில் ஒரு வீட்டின் திண்ணையில் இளைப்பாறினான். வீட்டிற்குள் 2 பெண்கள் ஒருவர் மற்றவரின் தவறுகளை சுட்டிக்காட்டி சண்டையிட்டனர். பிறகு இருவரும் கணவனிடம் முறையிட்டனர். அவன் பதில் கூற முடியாமல் தடுமாறவே அனைத்திற்கும் அவன்தான் காரணம் என்று அவன் மேல் பாய்ந்தனர். ஒன்றும் பேசாமல் அமைதியாக வெளியே வந்தான் வீட்டுக்காரன். சீடன் திண்ணையை விட்டு கிளம்பினான். ஏனென்றால் வீட்டு முற்றத்தில் இருந்தது ஒரே ஒரு திண்ணைதான். சாமி, எங்கு கிளம்பிட்டீங்க என்றான் வீட்டுக்காரன். இல்லையப்பா, இருப்பதோ ஒரு திண்ணை, நீயோ சங்கடத்தில் இருக்கிறாய், அதான் என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுத்தான் சீடன். அதெல்லாம் தினமும் நடக்கிறது தான், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் இப்படி ஓரமா உட்கார்றேன் என்று திண்ணையின் ஒரு ஓரத்தில் சாய்ந்து உட்கார்ந்தான் வீட்டுக்காரன். இவ்வளவு தொல்லையா இருக்கும்போது எதுக்குப்பா 2 திருமணம் செய்தாய் என்றான் சீடன். தப்புதான் சாமி, தப்புதான். அக்காவை கட்டும் போதே அவ தங்கச்சி மேல ஒரு கண்ணு. 2ஆம் தாரமா கேட்டப்ப என் மாமனாரும் ஒன்னும் சொல்லல, அக்காலும் ஒன்னும் சொல்லல. இப்ப ஆளுக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தினமும் சண்டை தான். நீங்களே சொல்லுங்க, நான் செஞ்ச மாதிரி என் பொண்டாட்டி என் தம்பி மேல ஆசைப்பட்டிருந்தா நான் சும்மா இருந்திருப்பேனா? ஏதோ பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து போற மனசுங்கிறதால இன்னமும் என் தலையில அம்மிக்கல் விழாம இருக்கு. அவன் மேலும் தொடர்ந்தான். இன்னைக்கு கூட குழந்தைங்களுக்கு சோறு பத்தல, அதான் சண்டையே. சரி, இருக்கிறத அவங்க ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடட்டோன்னு பேசாம வெளியே வந்துட்டேன் என்றான். பல நாள் பட்டினியோட தான் தூங்க வேண்டியிருக்கு. செய்யற வேலைக்கு வாங்குற கூலி பத்த மாட்டேங்குது. இந்த கூலிய வாங்குறதுக்கும் கண்டவங்கிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கு. எதிர்த்து பேசணும்னா பிறகு அடுத்த நாள் மொத்த குடும்பமும் பட்டினி தான் என்றான். சீடனுக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது. பாவம் இவன். உழைத்து முடித்து வீட்டுக்கு வந்தவன் தன் உணவையும் குடும்பத்தாருக்காக தியாகம் செய்துவிட்டு பெரும்பாலும் வெளியே திண்ணையில் உறங்குகிறான் என நினைத்து கொண்டான். சற்று யோசித்து பார்த்தான். தான் குமரிமுனை பயணத்தை தொடங்கும் வரை நன்றாகவே சுகமாக வாழ்ந்ததாக தோன்றியது சீடனுக்கு. உணவுக்காகவும் உறக்கத்திற்காகவும் அவன் வருந்தியதே இல்லை. ஆனால் இந்த குடும்பஸ்தனை பார்த்தால் பல நாள் சரிவர உணவு உறக்கமின்றி தவிப்பது போல் இருந்தது. ஆனாலும் இவனால் சிரிக்க முடிகிறதே, அதிசயம்தான் என்று நினைத்து கொண்டே உறங்கிவிட்டான் சீடன். புல்லர் இடத்திப் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி, பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா. அழுகணி சித்தர். மேலும் சில நாட்கள் தன் பயணத்தை தொடர்ந்தான் சீடன். அவன் ஆசிரமத்தில் இருந்தபோது பின்பற்றிய அனைத்து விதிகளும் அவனுக்கு மறந்து போயிற்று. பசிக்கு உணவு, உணவு உண்டபின் உறக்கம், உறக்கம் கலைந்தவுடன் நடைப்பயணம் என்று அவன் வாழ்க்கை மாறியது. அவ்வப்போது ஆசிரமத்தின் நினைவு வந்து வாட்டியது. குருவின் நிழலில் வாழ்ந்த காலங்கள் மிக இனிமையாக தோன்றியது. சட்டென்று குரு தனக்கு மோட்ச மந்திரத்தை உபதேசிக்காமல் துரோகம் செய்தது நினைவுக்கு வந்து குருவின் நினைப்பினால் உண்டான கோபத்தால் சற்று வேகமாக நடந்தான். மறுநாள் வேறொரு ஊரை அடைந்தான். பசி வாட்டியதால் எங்காவது உணவு கிடைக்குமா என்று தேடினான். ஒரு செல்வந்தர் தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அவர் உணவு மேடைக்கு முன் நின்று கொண்டிருக்க உணவருந்த செல்லும் அனைவரும் அவரை வாழ்த்தி வணங்கிய பின்
பந்தி நடக்கும் இடத்திற்கு சென்றார். சீடனோ அவரை சட்டை செய்யாமல் உள்ளே நுழைய முயன்றான். பாதுகாவலர்கள் சீடனை தடுத்தனர். ஐயாவை வணங்கி வாழ்த்திவிட்டு உள்ளே போ என்றனர். வயிறார உண்ட பின்தானே வாழ்த்த முடியும் என்றான் சீடன். சீடனை நெட்டி வெளியே தள்ளினார்கள். கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். நேரம் செல்ல செல்ல பசி அதிகரித்தது. வேறு வழி இல்லாமல் ஒரு வீட்டின் முன் யாசகம் கேட்டான். நன்கு பக்குவமாக சமைக்கப்பட்ட உணவின் வாசம் அந்த வீட்டு வாசல் வரை வந்தது. அவனையும் அறியாமல் அவன் திருவாய் மலர்ந்து, அம்மா புண்ணியவதி, அன்னலட்சுமி, தன்ம பண்ணுங்க தாயே. கலகலவென்று சிரித்தபடி சில பெண்கள் வாயிலில் வந்து நின்றனர். பரவாயில்லையே, நம்ம வீட்டு வாசல்ல கூட சாமிங்க வந்து பிச்சை கேட்கிறாங்களே என்று சிரித்தனர். சும்மா இருங்கடி என்றபடி சற்று வயதான பெண்மணி உணவுடன் வந்தார். இவன் ஒன்றும் பேசாமல் உணவை வாங்கி கொண்டான். இரவு நெடுநேரம் உறக்கம் வராமல் தவித்தான். தன்னை தானே நொந்து கொண்டான். பசியின் முன் கற்ற வித்தைகளும் வைராக்கியமும் தோற்று போவதை அவனால் தாங்க முடியவில்லை. ஆனால் அடுத்து வந்த நாட்களில் வெட்கம் தொலைத்தான். சற்று பசியெடுத்தாலே எதிரில் தெரிந்தவரை வாயார புகழ்ந்தான். குமரி முனையை அடைய இன்னும் 8 நாள் பயணம் பாக்கி இருந்தது. 2 நாட்களுக்கு உண்ணாமல் நெடுந்தொலைவு நடந்ததால் பசி மயக்கத்தில் ஒரு வீட்டின் முன் நின்றான். வீட்டில் உள்ள யுவதியோ குதர்க்க புத்தியுடையவள், தவறான தொழில் செய்பவள். தன்னுடன் கூடினால் வழிப்பயணத்திற்கு மொத்த ஏற்பாடுகளையும் செய்வதாக கூறினாள். இலக்கை அடைய வேண்டும் என்ற வேட்கையால் அவள் இசைக்கு உடன்பட்டான். அவள் கொடுத்த தேரில் ஏறி தன் பயணத்தை தொடர்ந்தான். வழியில் திருடர்கள் இவனுடைய உடைமைகளை பறித்து கொண்டனர். தான் ஒரு சந்நியாசி, மோட்சத்தின் உண்மையை அறிய குமரிமுனைக்கு செல்வதாக கதறினான். திருடர்களில் ஒருவன் சீடனை விலை மாதிரின் வீட்டிலிருந்தே பின்தொடர்வதாக கூறினான். இவனை போலி ஆசாமி என்று கூறி நன்றாக உதைத்து துரத்தினார்கள். உடலில் காயங்களுடன் மெதுவாக பயணத்தை தொடர்ந்தான். மேலும் 3 நாட்கள் பசி பொறுத்தான். 4வது நாள் ஒரு அன்னதானம் நடைபெறும் இடத்தை அடைந்தான். அவன் அதிர்ஷ்டம், அன்று யாரும் அவனை வாழ்த்தி வணங்க சொல்லவில்லை. கேட்டிருந்தாலும் சீடன் மறுக்கப் போவதில்லை. பந்தியில் அமர்ந்து வேண்டிய மட்டும் உண்டான். உண்ணும் உணவின் அளவு குமரிமுனைக்கு செல்லும் வரை தாங்க வேண்டுமே என்ற முடிவுடன் ஒரு கட்டு கட்டினான். உணவு உண்ட பின் எழுந்திருக்க முடியாமல் எழுந்து காலொடிந்த எருமை மாடு போல நடந்தான். சீடனது மனது நிறைந்திருந்தது. மேலும் வயிறு பானை போல் வீங்கியிருந்தது. திடீரென்று காரமும் புளிப்பு சுவையும் கொண்ட ஒரு திரவம் சீடனின் அடிவயிற்றில் இருந்து மேலெழும்பி தொண்டைக்கு வந்தது. சட்டென்று கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது. உண்ட உணவு அனைத்தும் மடைதிறந்த வெள்ளம் போல் வாய் வழியே வெளியேறியது. நிலை தடுமாறி தரையில் அமர்ந்தவன் ஓவென்று கூக்குரலிட்டு அழுதான். தன்னை மறந்து வாய்விட்டு கதறினான். பாழாய் போன வயிறே, உன்னால் ஊனை தின்றேன். என் வைராகியத்தை கொன்றாய். அற்பமானவனை புகழச் செய்தாய். ஒழுக்கத்தை கெடுத்தாய். ஆனால் ஒரு நாளைக்கு மேல் பசி பொறுக்க உன்னால் முடியவில்லை. 2 நாட்களுக்கு சேர்த்து உண்ணவும் உனக்கு வக்கில்லை என்று புலம்பினான். தன்னையே நொந்து கொண்டவன் சுய பச்சாதாபத்தால் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினான். ஒரு மலை உச்சியை அடைந்து மனதிற்குள் குருவை நினைத்து மானசீகமாக மன்னிப்பு கேட்டான். குதிக்க முயலும் போது யாரோ அவன் கையை பிடித்து தடுத்தார்கள். திரும்பி பார்த்தபோது அங்கே சிரித்த முகத்துடன் குரு நின்று கொண்டிருந்தார். குருவின் காலை பிடித்து கதறினான் சீடன். அவனை தேற்றிய குரு பின்வருமாறு கூறினார். உன் ஒருவனுடைய வயிற்றுப்பாட்டுக்கே நீ உயிரை மாய்க்க துணிந்தாய் என்றால் அந்த குடும்பஸ்தன் தன்னை சார்ந்த அனைத்து வயிற்றுக்கும் சேர்த்து எத்தனை முறை இறந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இறக்கவில்லை. தன்னால் முடிந்தவரை
நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்தான் என்றார். சீடனுக்கு ஞானம் பிடிபட தொடங்கியது.